வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷ் யுவர் லைஃப் சேனல். இந்த எபிசோட்ல இன்ஃபோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் இந்தியாவிலிருந்து ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி இங்கே வரணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அவங்க குழந்தைங்க இங்கே வந்தால் எப்படி அவங்க ஸ்கூலில் வந்து சமாளிப்பாங்க, அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதை நான் இதுக்கு தனியாக இதுக்கு எபிசோட் போடுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்கூல் சம்மந்தமாக ப்ரைமரி ஸ்கூல், அப்புறம் வந்து செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னோடய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி எப்படி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம், என்னோட பசங்க வந்து இங்கே வந்தால் படிப்பாங்களா, அவங்களுக்கு என்ன விதமான ட்ரைனிங் எல்லாம் இங்கே கொடுப்பாங்க, ஐ மீன் கோச்சிங் என்ன கொடுப்பாங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும், அப்புறம் வந்து ஏதாவது தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பயமும் இருக்குது. நம்ம இங்கே வந்தது வந்து சரியான முடிவா, இல்லைன்னா வரப்போகிறது சரியான முடிவா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், இருந்திருக்கு உங்களுக்கு. எனக்கு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஜெர்மனியில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. ஆனாலும் நிறைய தயக்கம் இருக்குது. உங்களோட குழந்தை வந்து அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், ஐ மீன் ப்ரைமரி ஸ்கூல் இல்லைன்னா கிண்டர் கார்டன் அப்படின்னு அதுதான் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்காது. உங்கள் குழந்தை கீட்டா போகும்போதும் இல்லைன்னா ப்ரைமரி ஸ்கூல் போகும்போதே நீங்களும் சைடில் ஒரு ஜெர்மன் கோர்ஸ் படித்து உங்களோட நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே சமயம் கிட்ஸுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரலாம். இது வந்து உங்களோட கிட்ஸ் வந்து ரொம்ப யங்காக, ஐ மீன் ரொம்ப குட்டி குழந்தைங்களாக இருந்தால் லாங்குவேஜ் கேப்பபிலிட்டி அவங்களுக்கு நிறையவே இருக்கும், ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது யங் கிட்ஸ் வச்சுக்கிட்டு வர்ற பேரண்ட்ஸுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்பர் 2, 6th ஸ்டாண்டர்ட் எங்கள் பசங்க வந்து இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜெர்மனி வந்தால் திருப்பியும் 6th ஸ்டாண்டர்டே அவங்க எடுத்துக்குவாங்களா? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டாலுமே உங்கள் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு 6 months முன்னாடியோ இல்லைன்னா ஏதாவது A1 A2 B1 அப்படின்னு ஜெர்மன் கோர்ஸ் ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்த உடனே அவங்க இங்கே வந்து 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்குவாங்க. அவங்கள வந்து இஃபவுகா கிண்டர் அப்படின்னு ஜெர்மனில் சொல்லுவாங்க. அதாவது IVK கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஜெர்மன் கோச்சிங் கொடுத்து அவங்கள வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 6th கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து 7th போகலாம். ஆனால் ஜெர்மனில் ரொம்ப வீக்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள திருப்பியும் 6th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துக்குவாங்க. ஃபர்தராக அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து ஜெர்மன் ஸ்கூல் சிஸ்டம் பற்றி போட்டிருந்தேன். அதாவது இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கூல் இருக்குது. ஸ்டார்டல் ஷூலே, கிம்னாசியம், ரியால் ஷூலே, அப்புறம் கெசாம் ஷூலே அப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம ஊரில் அதாவது இந்தியாவில் வந்து நம்ம 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூல்ஸ்னு சொல்லியிருப்போம், 6th நம்ம செகண்டரி ஸ்கூல்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே வந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் குரூன் ஷூலே அதாவது ப்ரைமரி ஸ்கூல், 5th அடுத்து செகண்டரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு பிரிச்சிருவாங்க இங்கே. ஸோ இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு அப்படின்னா அந்த கிட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட எபிலிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கிம்னாசியமில் சேரலாம். ஆனால் இந்தியாவிலேருந்து வர குழந்தைங்க வந்து அவங்க எந்தளவு நாலேஜபிளாக இருந்தாலும் டைரெக்டாக கிம்னாசியம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அவங்க இங்கே வந்து 1 இயரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட ஜெர்மன் ஸ்கில் எல்லா ஓவரால் ஸ்கில்லுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட 1 or 2 years கழித்து கிம்னாசியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாதாரண பொதுவாக கேள்வி கேட்குறீங்க நீங்கள், அதாவது என் பசங்க படிப்பாங்களா அப்படின்னு. அதுக்கு என்னால் சத்தியமாக பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு கிட்ஸுக்குமே ஒரு விதமான டேலண்ட் இருக்கும். ஒரு சிலர் வந்து டெக்னிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சிலருக்கு லாங்குவேஜ் கேப்பபிலிட்டி நிறைய இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். ஸோ கிட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸான நீங்கள் தான் முடிவு பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். அடுத்து இன்னொரு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்கூல் எடுக்கணுமா, அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஜெர்மன் ஸ்கூலில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவுமே ஒரு காமனான கொஸ்டின் தான். நீங்கள் வந்து இங்கே லாங் டேர்ம் வரதா பிளான் இருந்தது அப்படின்னா ஜெர்மன் ஸ்கூல் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இங்கே 1 year இல்லைன்னா 2 yearsக்கு மேலே எனக்கு இங்கே விருப்பம் இல்லை, இருக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பைலிங்குவல் ஸ்கூல் பார்க்கலாம், அதாவது இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா
அதுக்கடுத்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னுலாம் கேட்குறீங்க. ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு விதமான ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்விஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் நார்மலாக காமன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 1200 1500 யூரோ மந்த்லி ஃபீஸ் எல்லாம் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. 300 400 இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் சில ஸ்டேட்டில் வந்து பைலிங்குவல் ஸ்கூல் இங்கிலீஷோட இருக்குது, அது கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்கூலும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, அங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். அடுத்ததான கேள்வி என்ன அப்படின்னா, பிரைமரி ஸ்கூலில் சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஹவு டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பிரைமரி ஸ்கூல்ஸில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். ஈவன் சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லலாம் பெருசாக எக்ஸாம் கூட இருக்காது. சில ஸ்கூல்ஸில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எக்ஸாம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் வந்து 3rd and 4th தான் குட்டி குட்டி டெஸ்ட்டு, குட்டி குட்டி எக்ஸாம்லாம் வைப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சப்ஜெக்ட்ஸும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது. கிட்ஸை வந்து நல்லா அசஸ் பண்ணி அவங்க எதுலெல்லாம் நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ப்ரைமரி ஸ்கூல்ஸில் பார்ப்பாங்க. சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் இருக்கும், ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் இருக்கும், ஆனால் ரொம்ப எழுதுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வந்து கொஞ்சமாக தான் இங்கிலீஷ் இருக்கும். 3rd and 4th ஸ்டாண்டர்டில் தான் அவங்க வந்து ஆல்ஃபபெட்ஸு கம்ப்ளீட்டாக கரெக்டாக எழுதி குட்டி குட்டி வேர்ட்ஸ்லாம் எழுதி சென்டென்ஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் 4th ஸ்டாண்டர்ட் எண்டில் தான் நடக்கும். ஸோ இங்கிலீஷ் ஒன்று, அப்புறம் மேக்ஸும் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. என்பிடி அதாவது இல்லைன்னா ஜாக் உண்டரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் பற்றி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து பேசிக் எத்திக்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஹவு டு பிஹேவ், அப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும், டீச்சர்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், பேசிக்காக ஸ்கூலில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் மியூசிக் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் ப்ரைமரி ஸ்கூலில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அது இல்லாமல் ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கும் இல்லையா, அந்த கான்ஸ்டாக் ஷூலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேஸ்கெட் பால், வாலிபால், அப்புறம் வந்து செஸ்ஸு சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து யூடோ, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் வந்து ரிலீஜியனே இருக்கும். ரிலீஜியன் அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு ரிலீஜியன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா ரிலீஜியன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. என் பொண்ணு படித்த ஸ்கூலில் வந்து 3rd and 4th தான் ரிலீஜியன் சப்ஜெக்ட் இருந்தது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இல்லை. பட் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு விதமாக இருக்கும். இதுதான் மெயினாக ஸ்கூலில் இருக்கிறது. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இங்கே புதுசாக ஜெர்மனிக்கு வந்தவங்களாகட்டும், இல்லைன்னா இந்தியாவிலேருந்து இப்போ ஜெர்மனிக்கு வரப்போகிறவங்களாகட்டும், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஜாப் அப்படின்னா எவ்வளோ ஃபியராக இருக்குமோ, அதே மாதிரி தான் கிட்ஸுக்கு வந்து ஒரு புது ஸ்கூல் அப்படின்னா அவங்களுக்குமே அந்த ஃபியர் இருக்கும். நம்மளால் பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற பயமெல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் பயத்தை நீங்கள் ரொம்ப உங்கள் கிட்ஸ் மேலே காமிக்காதீங்க. என்ன எஃபர்ட் போடலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் வந்து தேவையான இடத்துல எங்கே உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும், எவ்வளவு நம்பிக்கை கொடுக்கணும், அப்புறம் வந்து ஜெர்மன் கிட்ஸோட இங்கே வந்த உடனே நல்லா பழக விடுங்க. அவங்கக்கிட்ட நல்ல கான்டாக்டில் இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நிறைய பேசட்டும். ஜெர்மன் டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து நிறைய, அதாவது ஹோர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியரிங் புக்கு. எப்படின்னா லைப்ரரியில் போய் புக்ஸ் வாங்கிக்கிட்டு நிறைய சிடி பிளேயர் போட்டு அதெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் செய்ய செய்ய கொஞ்சம் பேசிக் ஜெர்மன் வந்தாச்சு அப்படின்னா அவங்களால ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஸ்டோரி ஹியரிங் புக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஜெர்மனில் ஒரு வேர்டு சொன்னேன். ஆக்சுவலாக அந்த வேர்டு ப்ரொனன்சியேஷன் வந்து தப்பு. ஹச் போட்டு ஓ போட்டு மேலே ஒரு உம்லோட்டுன்னு போடுவாங்க. அந்த ஓ போட்டு மேலே அந்த புள்ளி வைக்கிற அந்த ப்ரொனன்சியேஷன் இப்போ வரைக்கும் எனக்கு வராது. ஆனால் யங் கிட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக அதை கற்றுக்குவாங்க. அவங்க மேலே நம்பிக்கை வைங்க. அவங்களுக்கு தேவையான இடத்துல எவ்வளோ டிப்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களால எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்மளும் நம்புவோம். அதுதான் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் அந்த உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம்.